தமிழ் கடவுள் முருகனை திருப்பதி வெங்கடாச்சலபதி மாதிரி பிரபலமாக்க போறோம்னு சொல்றாங்க. இந்து முன்னணி பொறுப்பாளரே சொல்றாரு. அப்போ உத்தரப்பிரதேசத்துல கோயில் கட்ட சொல்லுங்க, குஜராத்தில் கோயில் கட்ட சொல்லுங்க, ஃபேமஸ் ஆக்க சொல்லுங்க, செய்வாங்களா? இங்க முருகன்ற பேரை பார்ப்பனில் யாராவது வைப்பாங்களா சொல்லுங்க? இதுவரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? முருகன் ஐயர்னு எங்காலும் பேர் இருக்கா? முருகன் ஐயங்காரன் பேர் இருக்கா? சொல்லுங்க. முன்னாள் பாஜக தலைவர் பேரே முருகன் தானே. அவர் பார்ப்பனர் இல்லையே. பார்ப்பனர் இல்லாத சூத்திர பஞ்சமர்களுக்கு மட்டும்தான் அந்த பேரு. ஏன்னா அந்த பேர் இழிவான பேர். பிற எதுக்கு இவங்க சுப்பிரமணியன் பேரை மாத்தினாங்க? தமிழ் கடவுளுக்கு எப்படிங்க சமஸ்கிருதத்தில் பேர் இருக்கு சொல்லுங்க? யார் மாத்தினா? சரி, இப்ப நம்ம திரும்ப மாத்திக்கிறோம். பார்ப்பனர்கள் விட்டுருவாங்களா? கோர்ட்டுக்கு போறாங்களா இல்லையான்னு பாருங்க. என்ன நினைச்சாலும் செய்ய முடியாத அளவுக்கு பார்ப்பனர்கள் தடுக்கிறாங்க. அவங்க வலிமை அப்படி இருக்கு. இல்ல, இப்ப இந்து முன்னணி நடத்தினாலும் இப்ப 5 லட்சம் பேர் கூட போறோம், கின்னஸ் சாதனை படைக்க போறோம்லாம் பேசுறாங்க. இப்ப முருகர் மேல பக்தி இருக்கிற மக்கள் அங்க வரதானே போறாங்க. அதுங்க, நீங்க முருகர் மேல பக்தி உள்ள மக்கள் வர போறாங்க, வரது பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு இந்து முன்னணி நடத்துகிற இந்த நிகழ்வை ஏன் எதுக்குறோன்னு நீங்கள் சொன்ன மாதிரி கேள்வியை நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் கோர்ட்டில் கேட்டார். அதுக்கு நாங்கள் தெளிவான விளக்கத்தை முன் வச்சோம். அதவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது மதுரையில் சித்திரை திருவிழா நடக்குது. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாரு. அதுக்கு முன்னாடி மீனாட்சி கல்யாணம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் வந்து போகிறாங்க. ஒரே நாளில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற போது 10லேருந்து 15 லட்சம் பேர் வராங்க. சரிங்களா? கள்ளழகர் ஆற்றுல இறங்குற இடம் கோரிப்பாளையம். கோரிப்பாளையம் வைகை ஆற்றின் ஒரு கரையில் இருக்குது, இன்னொரு கரை நெல்பேட்டை. 2 பக்கம் இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழ்கிறாங்க. எத்தனை நூற்றாண்டாக இந்த விழா நடக்குது? ஒரு பிரச்சனை வந்திருக்கா? இஸ்லாமியர்கள் அதில் கலந்துக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோஷம் போட்டிருக்காங்களா? ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டிருக்காங்களா? ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? இதான் மதுரையோட மரபு, தமிழ்நாட்டோட மரபு. இப்போ இந்த விழாவை யாருமே எதுக்கலையே. நம்ம யாராலும் எதிர்த்துருக்கிறோமா? பங்குனி உத்திரம்னு சொல்லி இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் எல்லா ஆறுபடை வீடுகள் நடந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? இப்போ கூட திருவிழா நடந்துச்சு. அடுத்து கும்பாபிஷேகம் இங்கே திருப்பங்குன்றத்தில் நடக்கும் போது இதுவரை பிரச்சனை வந்திருக்கா சொல்லுங்கள்? யாராலும் பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? கிடையாது. அப்போ இயல்பான ஒரு மத விழாக்களை, சமய விழாக்களை யாரும் எதுக்க கிடையாது. அவங்கவுங்க கும்பிட்டு அவங்கவுங்க போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்து முன்னணி, RSS, சங் பரிவார அமைப்புகள் ஒரு விநாயகர் செலவு ஊர்வலம் நடத்துகிறாங்க. எத்தனை பேர்? ஒரு 23 பேர் வருவான். 23 பேருக்கு 2000 போலீஸ் போடணும். நீங்கள் எத்தனையோ மத ஊர்வலம் பள்ளிவாசல் வழியாக போகுதுங்க. டெய்லி அன்றாடம் தமிழ்நாட்டில் நடக்குது. எங்கேயாலும் பிரச்சனை வந்திருக்கா? இப்போ இந்து முன்னணிக்காரன் வந்தால், பிஜேபி, RSS, சங் பரிவாரம் வந்தால் மட்டும் எதுக்கு பிரச்சனை வருது? எதுக்கு இவ்வளோ போலீஸ், இவ்வளோ பதட்டம்?